ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது வந்து ஒரு ஆர்டினரியாக எடுத்தது தான். இன்றைக்கி வந்து மணி இப்போ 1:30 இங்கே நான் பிட்ஸ்பர்கில். சரி, ஒரு வாக் போயிட்டு வருவோம். ஏன்னா 2-3 நாள் கிளைமேட் நல்லா இருந்தது. வாக் போயிட்டு வருவோம் சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஐஸ் கட்டி கணக்கில் இருந்தது. டெம்பரேச்சர் பார்க்காம வெளியே போய்ட்டு மறுபடியும் உள்ளே வந்து கோட்டு இந்த அசசரிஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க போனோம். போகவே முடியல. மூஞ்சியில் அப்படியே அடிக்குது, பனி அடிக்குது. நம்ம மற்ற இடமெல்லாம் கவர் பண்ணால் கூட ஃபேஸை கவர் பண்ண முடியல. அதனால் வந்து அப்படியே வந்தாச்சு. வாக்கிங் போகலை. ஒரு 15 நிமிஷம் கூட நடக்க முடியல எங்களால். அந்தளவுக்கு ஒரு குளிர். ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, நான் வந்தவுடனே தான் ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. மதுரையில் வந்து அப்படியே வெக்க ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போ தான் வெயில் அடித்தா கூட நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஏசியை போட்டுட்டு இருந்துடலாம். பட் வந்து இங்கே குளிர், வீட்டுக்குள்ளே ஹீட்டர் இருக்குது. ஆனால் கூட வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு குளிரை விட அந்த குளிர் காற்று இந்த ஃபேஸில் படுறப்ப அப்படியே ஒரு சுள்ளுன்னு வலிக்கும் பாருங்கள். அப்படி ஒரு குளிர் காற்று. இன்றைக்கி வந்து அந்த கருவேப்பிலையை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. நிமிஷம் இவ்வளோ அசசரிஸ் போட்டு நடந்து கூட எங்களால் நடக்க முடியல. அப்படியே திரும்பி வந்துட்டோம். சரி, இனிமேல் வந்து நடக்கிற முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நடந்தோம், வந்தாச்சு. இது வந்து பாருங்கள், இது $1 இந்த கருவேப்பிலை. இதுவுமே கிடைக்கவே இல்லை 2-3 வாரமாக. எனக்கு வந்து சமையலே கம்ப்ளீட் பண்ணாப்லேயே தெரியல. உப்புமா கடைக்கு எதுக்குமே கருவேப்பிலை போடலை. நேற்று வந்து பாம்பே ஸ்டோரில் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்போயுமே பிட்ஸ்பர்க் சேட்டில் கருவேப்பிலை கிடைக்கும். இந்த தடவை கிடைக்கல. அதாவது 3 பாக்கெட் வாங்குவேன் எப்பயுமே. 3 பாக்கெட், ஒரு பாக்கெட் கூட கிடைக்கல. இன்றைக்கி தான் கிடைச்சிருக்கு. இவ்வளோ தான் பாருங்கள். வீட்டில் அங்கே மரம் இருக்கிறப்ப அள்ளி போடுவேன். இங்கே வந்து எண்ணி கோல்டை விட நம்ம பத்திரமா வச்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ காமிக்கணுங்கிறதுக்காக தான் காமிச்சு. இது $1ங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒருக்கு $100. இந்த கருவேப்பிலையை சேர்த்து வச்சு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கழிக்கணும். அடுத்த பார்த்துடலாமா? வெளியே வந்து நல்ல பனின்னு சொன்னேன்ல, அதுக்கேற்றாப்புல ஒரு காரசாரமாக ஒரு மிளகு ரசமும் அதுக்கு மேட்சாக ஒரு பருப்பு சிலியும் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி ரசம் வச்சுட்டேன். தக்காளி புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி பருப்பு போட்டு நல்லா பெப்பர்லாம் போட்டு ரசப்படி, வீட்டு ரசப்படியை போட்டு நல்லா வச்சாச்சு. பருப்பு சிலியும் அதே போல் பருப்பை ஊற வச்சு அரைச்சி மைக்ரோவில் வேக வச்சு எண்ணெயில் தாளித்து சுண்டல் கணக்கில் உதுத்து அதே போல் ஒரு காரசாரமாக பருப்பு சிலியும் பண்ணியாச்சு. இந்த பருப்பு சிலியுடைய ரெசிபி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 350 வீடியோ போட்டிருப்பேன், லாங் ஷார்ட்டெல்லாம். அதில் வந்து நிறைய தடவை அந்த பருப்பு சிலி போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் இதில் வந்து இந்த மோர்க்குழம்பு வச்சா கண்டிப்பாக பருப்பு சிலி பண்ணி தான் ஆகணும். அதுபோல் பருப்பு சிலி எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுனால நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது மேக்ஸிமம் பண்ணிடுவேன். பேரனுக்குலாம் சுண்டல் கணக்கில் தட்டில் வச்சு கொடுத்துருவேன். அப்படியே சுண்டல் கணக்கில் உட்காந்து சாப்பிட்ருவான். அதனால் இந்த பருப்பு சிலி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் நமக்கு நிறைய ப்ரோட்டீனும் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா, பை.